பராசக்தி டைரக்டர் சுதா கொங்கரா இயக்கத்துல நம்ம சிவகார்த்திகேயன், அதர்வா, ஸ்ரீலீலா, ரவி மோகன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க நம்ம ஜி பிரகாஷ் மியூசிக்ல இப்போதைக்கு 2026 ஜனவரி 14 பொங்கல் ட்ரீட்டா தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் ஆக்ஷன் பொலிட்டிக்கல் பீரியாட்டிக்கல் ஃபிலிம். 90ஸ்ல நடக்கக்கூடிய ஒரு கதைக்களம், ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம், ஒரு காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதை, உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க. அதாவது இந்திய எதிர்ப்பை இந்த படத்துல பேச போறாங்க. ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொலிட்டிக்கல் திரைப்படமா பார்க்கப்படுது. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் சூர்யா அவர்கள் நடிக்க வேண்டியது. ஆனா அந்த படத்துடைய கண்டென்ட்ல இப்போ நம்ம நடிச்சா நம்மளுக்கு கண்டிப்பா பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த படத்தை நடிக்கல. இப்ப சிவகார்த்திகேயன் அந்த படத்தை நடிச்சிருக்காப்புல. கண்டிப்பா இந்த படம் நம்ம சிவகார்த்திகேயன் கெரியர்லயே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திரைப்படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்துடைய முதல் பாடல் இப்போதைக்கு வெளிவரப்போகுது. சாண்ட்ரோலன், அதுக்கடுத்து நம்ம ரவுடி பேபி தி, அவங்க இருவரும் அந்த சாங்கை பாடியிருக்காங்க. இவங்க இருவருடைய வாய்ஸ்ல அந்த பாடல் ஜி பிரகாஷ் மியூசிக்ல வெளிவரப்போகுது. நாளைக்கு அந்த சாங் வருது. எத்தனை மணிக்கு வரும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போ அதனுடைய அபிஷியல் அப்டேட். நாளைக்கு ஈவினிங் 5:30க்கு இந்த பராசக்தி படத்துடைய முதல் பாடல் அடி அலையே அப்படின்ற ஒரு சாங் வெளிவரப்போகுது. ஏற்கனவே ப்ரோமோ ரிலீஸ் பண்ணி ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு. பர்சனலாக எனக்கு அந்த விஷுவலுக்கும் வாய்ஸ்க்கும் அந்தளவுக்கு செட் ஆகலையே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் சாங்கா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு ஈவினிங் இந்த பராசக்தி படத்துடைய முதல் பாடல் வெளிவந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்துட்டு அதை கேட்டுட்டு அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய டீசருமே இப்போ ரெடி பண்ணிட்டாங்களாமா. அந்த டீசர் கூடிய விரைவில் வெளிவரப்போகுது. அதுக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் எல்லாமே நம்ம ஜி பிரகாஷ் ரொம்ப சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காராமா. அந்த டீசருக்கு மட்டும் இல்லை, படத்துக்கும் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர்னாவே கண்டிப்பாக ரீசெண்டாக அவர் பண்ணியிருக்கிற எல்லா படத்தோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க்கும் ரொம்ப சூப்பராக தான் இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த படத்துக்கும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் பராசக்தி படம் எப்படி தான் இருக்கு. நாளைக்கு வெளிவர போகிற அந்த முதல் பாடல் அடி அலையே அந்த சாங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கடுத்து இந்த படத்தோடைய டீசர் வெளிவரப்போகுது, செகண்ட் சிங்கிள் வரப்போகுது, அதுக்கடுத்து ஆடியோ லான்ச், பிரம்மாண்டமான ட்ரைலர் லான்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெட் ஷைன் தரப்புல இந்த படத்தை பெருசா கொண்டு போறாங்க. ஏன்னா ஜனநாயகனுக்கு போட்டியா கொண்டு வராங்க இல்லையா, அதனால பெருசா ரொம்பவே பெருசா இந்த படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ண போறாங்க. இது வரைக்கும் சிவகார்த்திகேயன் கெரியர்ல இல்லாத அளவுக்கு தியேட்டர் கவுண்ட்ல இந்த படம் வெளியாகும். வெயிட் பண்ணி பார்ப்போம்.